டேய் இங்க என்ன பண்ற வாட்டி கடிக்கலாம் மச்சான் பைக் டியூ வேறு கட்டான்டா. ஒரு 500 ரூபா கம்மியாகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. மச்சான் என்கிட்ட கூட ஒரு ரூபாய் இல்லடா மச்சான். காசை கடிச்சிடா என்கிட்ட வந்து கேட்குறீடா. சரி இரு மச்சான், ராஜேஷ் கையில் கேட்டு பாலாம். ஹலோ மச்சான், ஒரு 500 ரூபா இருந்தால் போட்டு விட்றா. அத்த வாரத்தில் குத்துறேன்டா. ஆ சரி மச்சான். சரிடா, ஓகேடா. அவங்ககிட்ட கூட ஒரு ரூபாய் இல்லைன்னு சொல்கிறான்டா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மச்சான். நம்ம ஸ்ரீராம் கிட்ட கேட்டு போறதா மச்சான். ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் கேட்டேன்டா. மச்சான் உன் காலேஜ் ஃப்ரெண்டு ஜான் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டு போறோம். ஜானா மச்சான், அவங்ககிட்ட பேசி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ போய் திடீர்னு காசு கேட்டுனா வச்சுக்கேன், அவன் என்ன தப்பா நினைப்பான்டா. ஏய் மச்சான், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, அவன் தப்பா நினைக்க மாட்டான். கால் பண்ணி பேசுறா. சரி மச்சான், இப்போ ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஹலோ சொல்லு மச்சி. ஜானே, ஒரு 500 ரூபா தேவை ஜானே, போட்டு விடு ஜானே அக்கௌண்ட்டில். 2 நிமிஷம் இதை போட்டு விட்றேன். நான் வேலையை எடுக்கிறேன் மச்சான், ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. சரி மாமா. சரி மாமா. மச்சான் போட்டு வரேன்னு சொல்லிட்டான்டா. போட்டா மச்சான். சரி வா மச்சான். நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் ஜான் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள்.